ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்பாக அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்ப 108 எம்எல்ஏக்களோடு அவர் என்ன பண்றாரு, ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்றாருல, அங்கதாங்க வச்சிருக்காங்க செக். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ண போறாரு, ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாரு, ஆளுநருக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, லெட்டர் எல்லாம் போட்டிருக்காரு. ஆளுநர் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இங்க விஜய்க்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து மெஜாரிட்டி இல்ல அப்படின்றதுனால சட்டப்பேரவைக்குள்ள இவர் ஆளுநரா, அதாவது இவர் முதலமைச்சரா பதவி ஏற்ற பிறகு சட்டமன்றத்துக்குள்ள இவர் என்ன பண்ணணும், மெஜாரிட்டியை இவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்கிறதுனால இவர் கூட்டணி அமைச்சு பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ஆளுநருக்கு பரிந்துரை கடிதம் எழுதுனாங்களா, அதுல நாங்க 33% நாங்க எடுத்திருக்கிறோம், அதனால எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது எங்களுக்கு பவர் உண்டு, சோ அதனால எங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. அங்க ஆளுநர் வந்து கட்டணம் சொல்ல, எங்களுக்கு பர்சன்டேஜ் எல்லாம் முக்கியம் கிடையாது, எண்ணிக்கை எம்எல்ஏ எண்ணிக்கை தான் எங்களுக்கு முக்கியம். 118 எம்எல்ஏக்கள் உங்க கிட்ட இருந்தா நீங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம், ஆட்சி அமைக்கலாம். பர்சன்டேஜ் வச்செல்லாம் நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சியா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அதிக பெரும்பான்மை இல்ல. ஸோ இருந்தாலும் அதிக எம்எல்ஏக்கள் இருக்குதுன்னா உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்றேன், பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன். ஆனா 2 வாரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், சட்டமன்றத்துக்குள்ள உங்களை எங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படின்றத நீங்க நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த எண்ணிக்கை இருக்குல்ல 108 எண்ணிக்கை, இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. இதுல 2 தொகுதியில விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு தான் இவர் பதவி பிரமாணமே செய்யணும். 2 தொகுதியோட பதவி பிரமாணம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, சட்ட விதிமுறைகள் அப்படி இருக்கு. சோ ஒரு தொகுதியை இவர் என்ன பண்ண, ராஜினாமா பண்ணிடுறோம். இதுல பெரம்பூர் தொகுதியை ராஜினாமா பண்ண போறாரா, இல்ல திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ண போறாரா அப்படின்றது விஜயோட விருப்பம். அவர் எந்த தொகுதியை ராஜினாமா பண்றாரோ அந்த தொகுதி ராஜினாமா பண்ணணும். ஆனா எதனா ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு தான் பதவி பிரமாணம் இவர் என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னா 108ல இருந்து ஒரு சீட்டு கம்மியாகும், 107 சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 107 சீட்டோட உள்ள போறாங்கன்னா சபாநாயகர் அவர் வந்து எந்த கட்சி, தமிழக வெற்றி கழக கட்சி சேர்ந்தாலும் அவருடைய எண்ணிக்கை இதுல சேராது. ஏன்னா அவர் நடுநிலையாளர், அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் எண்ணிக்கை இதுல சேராது. சோ அப்போ 107ல இருந்து 106 மாறிடும் தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ரென்த். சோ 106 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, விஜயோட சேர்த்து 106 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இப்போ அவருக்கு தேவைப்படுற சீட் எத்தனை, பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா 12 சீட்டுகள் வேணும். 118 தான் அறுதி பெரும்பான்மை அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அப்படி இருக்கும்போது 106 எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் போனாலும் 12 சீட்டுகள் அவருக்கு தேவைப்படுது. இந்த 12 சீட்டுகள் யாரு தருவா அப்படின்ற ஒரு போட்டி தான் ரொம்பவே நிலவுது. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் பாமக உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் பாமக உள்ள வந்தாலும் இங்க 10 சீட்டு தான் வருது, இன்னும் 2 சீட்டு யார் தருவா, பாமக உள்ள வந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் உள்ள போகாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லியிருக்காங்க, பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தாலும் சரி, ஆட்சியவே கொடுத்தாலும் சரி, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு திருமாவளவனுடைய ரொம்பவே உறுதியா இருக்கிறார். சோ அப்படி இருக்கும் பொழுது பாமக இங்க உள்ள வருமா அப்படின்னா வரவே வராது. அடுத்த ஆப்ஷனுக்கு என்ன போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இங்க கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல ஏற்கனவே கலவரங்கள் நடக்குது. ஏன்னா இவங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க, வேண்டான்றாங்க, வேணும்ன்றாங்க. சோ அதனால இந்த முடிவை இன்னும் எடுக்காம இருக்கிறாங்க. ஒருவேளை சிபிஐ சிபிஎம் போவாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்திய முஸ்லீம் லீக் அவங்க போய் சப்போர்ட் பண்ண போறாங்க, ஆட்சி அதிகாரத்துல அவங்க பங்குத்துறாங்க அப்படின்னாலும் இந்திய முஸ்லீம் லீக் என்ன பண்ணிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். திமுக கூட்டணியில நாங்க 2 இடங்களை பெற்றோம், 2 இடங்களை வென்றோம், நாங்க திமுக கூட தான் இருப்போம். என்ன கஷ்ட காலம் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர்கள் வந்தாலும் எங்களுக்கு தேவையே இல்லை. விஜயை பத்தி தெரியும், விஜய் யாருக்கு யாருடைய பின்புலத்துல அடுத்த கட்ட லெவல்ல தமிழ்நாடு எடுத்துட்டு போவார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். தொலைநோக்கு பார்வையோடு நாங்க செயல்படுகிறோம் அப்படின்னு இந்திய முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணிட்டு சொல்லிடுச்சு. சோ அதனால அவங்களுடைய தயவும் தேவைப்படாது. திருமாவளவன் தயவு இல்ல, இவங்களுடைய தயவு இல்ல. சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் இவங்களுடைய நிலைப்பாடு தான் இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து இவங்க எல்லாம் விலகி போவாங்களா அப்படின்னா விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் ஆஃபர்களை அள்ளி விடுறாரு.
கொடுக்குறாரு. இப்போ சிபிஐ 2 போறாங்க, சிபிஎம் 2 போறாங்கன்னா 2 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரசுக்கு அமைச்சர் பதவிகள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது கை கெட்டின வாய்ப்பை நம்ம விட்டுறலாமா, எப்பப்பா நம்மளும் மினிஸ்டர் ஆவறது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்களுக்கும் அந்த ஆசைகள் இருக்காதா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு சிபிஐ சிபிஎம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது, இது மேலிடம் எடுக்க வேண்டிய முடிவு, நாங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மேலிடம் ஒருவேளை டெல்லியில இருக்கிற சிபிஐ சிபிஎம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் பேஸ்ல தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு போயின்ற ஒரு விஷயமா இருக்கு. சோ காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, இங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுல கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவை அவங்க கழட்டி விடுறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுக்கணும், திமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கு, இங்க இல்ல டெல்லியிலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கு, எப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஸோ நீங்க இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி போனீங்கன்னா எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது இந்த திமுக தரப்புல இருந்து பலரும் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் விமர்சிட்டு வராங்க, இவங்க முதுகுல குத்துனாங்க, இந்த அளவுக்கு பச்சை துரோகியா இருக்கிறாங்க அப்படின்ற பல விமர்சனங்கள்லாம் முன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் திமுக இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது கூட இருக்கணுங்க. அப்ப என்னங்க கொள்கை கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, நீங்களும் சாதாரண ஒரு கட்சியா தானே மாறுறீங்க அப்படின்னு. ஏன்னா விஜயோட நிலைப்பாடு என்ன, பாஜகவுடைய கருத்துகளையும் பாஜகவுடைய செயல் திட்டங்களையும் செயல்படுத்துறது தான் அப்படின்னு பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க. இப்போ இங்க காங்கிரஸ் உள்ள போயிடுச்சுன்னா அவங்க ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க, ஒருபோதும் பாஜகவுடைய சிந்தனைகளையோ பாஜகவுடைய திட்டங்களையோ பாஜகவுடைய செயல் திட்டங்களையும் நீங்க செயல்படுத்த கூடாது அப்படின்னு. அது எப்படிங்க செயல்படுத்தாம இருக்க முடியும்? இப்போ மாநிலத்துல இவங்க இருக்கிறாங்கன்னா, ஒன்றியத்துல பாஜக இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய உதவி இவங்களுக்கு தேவைப்படுமே. இப்போ நீங்க இங்க திமுக அரசு இருந்தது, திமுக அரசு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி போராடி நம்ம வாங்கணும் அப்படின்னு, நமக்கான உரிமைகளை கூட நம்ம நீதிமன்றங்களுக்கு போய் தான் நம்ம வாங்கணும், கேட்ட உடனே கொடுக்கல. ஆனா இங்க இந்த அளவுக்கு விஜய் ஸ்ட்ராங்கா இருப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் விஜய் எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாருங்க, அதனால ஈஸியா பாஜக என்ன பண்ணும், ஒவ்வொரு திட்டங்களையும் இங்க கொண்டு வரும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு பல சவால்கள் இருக்கு, பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அது மாத்திரம் இல்லாம விஜய் இந்த 5 வருஷத்தை இவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா நிலைமைகள் எப்படி வேணாலும் மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க பாமக கூட கூட்டணி வச்சாலோ, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலோ, இல்ல நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலோ ஆளுக்கு ஒரு திசையில தான் போவாங்க. நிலையான ஒரு ஆட்சி எல்லாம் கூட்டா சேர்ந்து வைக்க முடியுமா, கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. சோ கூட்டணி ஆட்சி தத்துவம் ஏன் வேண்டாம், எதுக்கு வேண்டாம் அப்படின்னு திமுக சொல்லுச்சு, அதிமுக சொல்லுச்சு அப்படின்றத நீங்க நிச்சயமா இந்த இதுல பாப்பீங்க. இதுக்குதான் கூட்டணி ஆட்சி வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் வருங்க, இவங்க எது செஞ்சாலும் இவங்களுக்கு மனஸ்தாபம் வரும், இவங்க இது செஞ்சா இவங்களுக்கு மனஸ்தாபம் வரும். சோ ஒரு மனதோடு இவங்க செயல்பட முடியுமா அப்படின்னா முடியாது. இவங்க ஒரு ட்ராக்ல போனா இவங்க ஒரு ட்ராக்ல போகணும், இவங்க ஒரு ட்ராக்ல போகணும். சோ எல்லாரும் பிரிஞ்சுதான் போவங்களை கண்டி ஒரே ட்ராக்ல யாரால பயணிக்க முடியாது. ஏன்னா அரசியல் கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒன்றிணைத்து நீங்க போக முடியுமா அப்படின்னா முடியாது. சோ இடையில எப்படி வேணா இன்ஜின், இந்த இரட்டை இன்ஜின் இருக்குல்ல, இந்த இரட்டை இன்ஜின்ல ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ மெயின் இன்ஜினும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியாச்சுன்னா அம்போன்னு தான் நிக்கணும், திரும்ப ஆட்சி கலைக்கப்படும், புதுசா எலெக்ஷன் வரும் அப்படின்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ விஜய்க்கு பல சவால்கள் இருக்கு. ஆளுநர் அவர்களும் என்ன திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சோ விஜய் இந்த எண்ணிக்கை இருக்குல்ல, 108 எண்ணிக்கை, இந்த மேஜிக் நம்பர், இந்த மேஜிக் நம்பரை எப்படி விஜய் சரி செய்ய போகிறார் அப்படின்னு. 108ன்றது இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி திருச்சி கிழக்குலயோ இல்ல பெரம்பூர்லயோ அவர் ரிசைன் பண்ணிட்டு ஒரு தொகுதி அவர் என்ன பண்ண இருக்கணும். சோ சட்டமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் 233 அப்படின்னு வரும். சோ சபாநாயகரா ஒருத்தர் போயிட்டாருன்னா இவங்களுக்கு 106 எம்எல்ஏ தான். 106 எம்எல்ஏ வச்சு எப்படி 12 எம்எல்ஏக்களை கொண்டு மெஜாரிட்டி நிரூபிக்க போறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ விஜயும் சாதாரண ஒரு அரசியல்வாதியா தான் ஆயிடுவாரு. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் தான் வெகுஜன மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, விஜயை கொண்டு வந்தாங்க. ஆனா விஜயும் சாதாரண ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் தன்னுடைய சுயநலத்துக்காக இங்க அதிமுகவை கூப்பிட்டுக்கிறாரு, பாமகவை கூப்பிட்டுக்கிறாரு, காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு விஜய் என்ன பண்ணுவார், தள்ளப்படுவார். சோ மக்களும் விஜய இப்படிதான்
நினைப்பாங்க அப்படின்றதான் போனோம். ஸோ இவர் எப்படி அடுத்த கட்ட ஆட்சி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் விஜய் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, மாத்திடுவாருங்க தன்னுடைய பேச்சினால. அவ்வளோ பேச்சு பேசி தானே இவ்வளோ வெகுஜன மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, விஜய் நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் மாத்திடுவாரு. இதுக்கு திமுக சதின்னு சொல்லுவாரு. நான் ஆட்சி அமைக்காம போனதுக்கு திமுக சதி தான் தெரியுமா உங்களுக்கு, யாரையுமே கூட்டணி அமைகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க சொல்லுவாரு விஜய். திமுக சதி திமுக சதி திமுக சதின்னு சொல்லி 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 சொல்லியே இந்த இடத்துக்கு வந்தவர். அவர் மெஜாரிட்டியா வர முடியாத காரணத்துக்கு திமுக சதி தான் சொல்லுவாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தமிழக வெற்றி கழகம் இப்பவே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டாங்க. ஸோ இப்பவே பல விஷயங்களை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ ராயபுரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் ஒருத்தர் பாலியல் வழக்கில் கைதாகி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடைய வட்ட செயலாளர் பாலியல் வழக்குல போக்சோ சட்டத்துல கைதாகிறாரு. அது மாத்திரம் இல்லாம நம்ம ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ தாமு நினைக்கிறேன், ஆட்டோ டிரைவர் தாமு, அவரு பாத்தீங்கன்னா கத்தியில என்ன பண்ணிருக்கிறாரு, பட்டா கத்தியில கேக் வெட்டி இருக்கிறாரு. சோ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தானே ஒவ்வொன்றும் பார்க்க போறீங்க, எல்லாமே நடக்குங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே, பாப்பீங்க அப்படின்னு தானே போனோம். ஏன்னா தமிழக வெற்றி ராமநாதபுரத்துல கூட பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள காரை வச்சு என்ன அட்ராசிட்டி பண்ணிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். எப்படி பாலியல் வழக்கே நடக்காம இருந்துருமா சொன்னார, நான் வந்தனா பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு இதுவும் நடக்காது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, உங்க வட்ட செயலாளர் ஒரு குழந்தைய 10 வயசு சிறுமியை வந்து பாலியல் சீண்டல் பண்ணி போக்சோ சட்டத்துல கைதாகிறார். இதெல்லாம் என்னத்துக்குங்க லாஜிக்கு, ஒன்னும் புரியலங்க. இதுவே ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய இருக்கு. பெண்களுக்கு கொடுமை நடக்கும், நடக்காமலாம் இருக்காது, பாலியல் வழக்கு வருங்க. அது போல என்ன பண்ண போறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் அதிரடி நடவடிக்கை எடுத்துதான் அந்த வட்ட செயலாளர் மேல நடக்கலையா, எங்கேயோ ஒரு விஷயம் நடந்தது, அது திமுக காரன் சொல்லிட்டு என்னென்ன சாயத்தை திமுக மேல பூசினீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு அவர்ல ஜெயிச்ச உடனே அநியாயக்கிரமம் பண்ணுது. இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுச்சு, கேள்விகள் கேட்கலாம்ல, இவங்க கிட்ட பதில் கிடைக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். விஜய்க்கு எதிராக இருக்கிற இந்த 106 எண்ணிக்கை அப்படின்றது விஜய் மேஜிக் செய்து எப்படி இது பெரும்பான்மை எண்ணிக்கை நம்பரா இவர் மாத்த போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.